காஞ்சிப்பட்டு. காஞ்சிப்பட்டு என்பது பாரம்பரிய மிக்க பட்டு. 1500 ஆண்டு காலத்துக்கு முன்னிருந்து கைத்தறி. முதல்ல வந்து ராட்டையெல்லாம் மரத்தில் இருக்கும், இப்போ இதில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நூற்றில் கோனில் சுற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து தறி. மேலே பார்க்குறீங்க பாருங்கள், இது மிஷினு. அண்ணாண்ட வந்து தெரியுது பாருங்கள், வெள்ளை வெள்ளையா, அது வந்து பேட்டர்ன். இது பாரு, இதெல்லாம் வந்து பேட்டர்ன், எந்தெந்த டிசைன் அது பேட்டர்ன். அது இப்போ இது பட்டு தறி, இது பட்டு நூல், ஜரிகை, பொன் ஜரிகை. ஆமாம் ஐயா, உங்கள் பேர் ஐயா? என் பேர் நாகராஜ். வணக்கம். ஐயா, நீங்கள் இந்த பட்டு தொழில் வந்து எவ்வளோ காலமாக செய்கிறீங்க ஐயா? நான் பிறந்து செய்கிறேன், அப்பா செஞ்சிருந்தாரு. நான் 3ஆம் கிளாஸ் தான் போனேன். சரிங்க ஐயா. உடனே தறி தூக்கி போட்டாங்க. அன்றைக்கி வந்து செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு 57 வயசு ஆகுது, 57 வருஷம் செஞ்சுக்கிறேன். இதில் என்னென்ன டிசைன்லாம் பண்ணி எவ்வளோ ரூபா வரைக்கும் செஞ்சுக்கிறீங்க ஐயா? அது வந்து 10,000 ரூபாயிலிருந்து 30,000 50,000 வரைக்கும் டிசைன் கொடுக்குறோம். செஞ்சுருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து உருக்குது, ஏன்னா ஜெரி வேலை ஏறின தங்கறதுனால உருக்குதுக்காக கஷ்டம், ஜெரி கஷ்டம், அதனால ஒரு ரேட்டு கம்மியாக போச்சு. ரேட் கம்மியாக போச்சு. ஆனால் இப்போ சரிகை வந்து விலை ஜாஸ்தி. அதாவது 2,000 ரூபாய், எனக்கு புத்தஞ்சு 2,000 ரூபாய் மார்க் விற்றுது. இன்னைக்கு 35,000 ரூபாய் மார்க்கு வைக்குது. அந்த மார்க்கு எவ்வளோ? 35,000 ரூபாய். எவ்வளோ ஏறிது பிறப்போ? ஏறி போச்சு. தங்க விலை ஏற ஜெரி விலை ஏறுது, ஜெரி விலை ஏறும். பட்டு விலையும் புத்தஞ்சு வாட்டு போடும்போது 1 ரூபா இருந்தது, இன்னைக்கு 12 ரூபா, 13 ரூபா, 16 ரூபாய், 8 ரூபா கொடுத்து. இப்போ வந்து அதிகமான ஜரிகை போட்டு செய்யணும்னா மினிமம் வந்து எந்த அளவுக்கு பட்டு புடவை நெய்யலாம்? 1 லட்சம் ரூபாய்க்கும் செய்யலாம். 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய்க்கும் செய்யலாம். ஃபுல்லாக ஜெரிகை வச்சு டிசைன் போட்டா 1 லட்சம் ரூபா ஆகும். 1.5 லட்சம் ஆகும். ஆனால் இன்னைக்கு அந்த ரேட்டு அந்த போட்டோன்னா 3 லட்சம் ரூபாய் சேலை விற்கலாம். சேலையை இப்போ ஒரு சேலை வந்து மினிமம் வந்து எவ்வளோ நாளில் இது நெசவுப்படுவீங்க? இது வந்து 3 நாள் ஆகலாம். இது வந்து முத்து சீரு, ஒரு கொஞ்சம் பேட்டு முத்து இருக்குது. ஆனால் நான் சொல்றது அது வந்து 15 நாள் ஆகும். ஒரு சேலைக்கு 15 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். இது 30 நாள் குறைய எடுத்துடலாம், டிசைனை பொறுத்து வந்து. ஓகே ஓகே ஐயா, பரவாயில்ல ஐயா. உங்கள் பேட்டிக்கு நண்பு. அடுத்த நல்ல டிசைன் வரும்போது செய்யலாம். கொஞ்சம் அதை ஓட்டி காட்டுங்களேன், அதை பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் ஒன்று ஒன்று கை வாங்குறாங்க. அதே நேரத்தில் கால்களும் வந்து மெரிச்சு மாற்றுறாங்க. ஒரு புடவைக்கு வந்து எத்தனை முறை காலும் கையும் வேலை செய்யுதுங்க ஐயா? இன்னைக்கு பூரா செய்கிறீங்க. மினிமம் வந்து எத்தனாயிரம் முறை கால் மீறிக்கிறீங்க, எத்தனாயிரம் முறை கையில் வாங்குறீங்க? எவ்வளோ ஐயா? ஆகும். ஓகே ஓகே ஐயா. 8 கோடு. அதாவது 4 கோல் நெய்வாங்க. 8 கோல் யாரும் நெய்ய மாட்டாங்க. 8 கோல், 2 கோல் தான் இருக்கும். ஆமாம், இது 8 கோல். இதில் முத்து போடலாம், பனாரஸ் போடலாம். ஓகே ஓகே. முத்து நேயர்களே, பார்த்தீங்களா? இது வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த காஞ்சி பட்டு நெய்கிறாங்க. இது சின்ன சரிகை வச்சு, பெரிய சரிகைக்கு வந்து இவ்வளோ காலம் ஆகுதுன்றாங்க. மக்களே, இதை பயனடைங்க. எல்லாம் கைத்தறி வாங்க. கைத்தறி நெசவாளர்களை தயவுசெய்து கொஞ்சம் வாழ வைங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.